நந்தினி என்ற இளம் ஆசிரியை ஒரு மலைக்கிராம பள்ளியில் பணியாற்றி வந்தாள். சம்பளம் குறைவு, வசதிகள் எதுவும் இல்லை. நகரத்தில் வேலை பார்த்தால் நல்ல வருமானம், புகழெல்லாம் கிடைக்கும் என்று பலரும் அவளை அழைத்தார்கள். ஆனால் நந்தினியின் மனம் வேறொரு இன்பத்தை தேடியது. அந்த கிராம குழந்தைகள் பள்ளிக்கு வரக்கூட செருப்பில்லாமல் பசித்த முகத்துடன் வந்தார்கள். நந்தினி தினமும் தன் வீட்டிலிருந்து சமைத்த உணவைக் கொண்டு வந்து குழந்தைகளுடன் சேர்ந்து உண்டாள். மாலை நேரங்களில் அவர்களுக்கு கூடுதல் வகுப்புகள் எடுத்தாள். நீங்கள் படிச்சாதான் உங்க வாழ்க்கை மாறும் என்று அன்போடு சொல்லிக் கொடுத்தாள். ஆண்டுகள் கடந்தன. அந்த குழந்தைகள் நல்ல வேலைகளில் சேர்ந்தார்கள். ஒருவர் மருத்துவராக, ஒருவர் பொறியாளராக, ஒருவர் ஆசிரியராக மாறினார்கள். அவர்கள் யாரும் நந்தினிக்கு பொன்னும் புகழும் கொடுக்கவில்லை. ஆனால் விழாக்களில், குடும்ப சந்தோஷங்களில் எங்கள் வாழ்க்கையை மாற்றியவர் எங்கள் ஆசிரியை என்று பெருமையோடு சொன்னார்கள். ஒரு நாள் நந்தினி தனியாக மலையின் உச்சியில் அமர்ந்து சூரியன் மறையும் காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் உள்ளத்தில் ஒரு ஆழமான நிறைவு இருந்தது. பணமல்ல, புகழல்ல, தான் செய்த அறச்செயலே அவளுக்கு அளித்த உண்மையான இன்பம். அந்த நிமிடத்தில் அவள் உணர்ந்தாள், அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் மட்டுமே. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல.